ஏப்பா ராத்திரி வரல? கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? இல்லம்மா, ராத்திரி கோச்சனை வீட்டுல படுத்துக்கிட்டேன். காலையில அண்ணன் கூட வந்து முதல் பஸ் ஏற்றி விட்டுச்சு. ராத்திரி பூரா கொஞ்ச நேரம் கூட தூங்காம கண்ணாயிரம் கண்ணாயிரம் புலம்பிட்டே இருந்தாங்க. என்னென்ன பேய் பிசாசு அடிச்சிடும். ராத்திரி அந்த ருக்கு கூட கோட்டை வாசல மாட்டிக்கிட்டு ஒத்தையில உட்காந்துதாமா. அப்படியா? ஆமாமா, நான் பஸ் விட்டு இறங்கி வரேன். விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்தா. என் சத்தம் கேட்டுதான் இப்ப இறந்து போறா. சரி சரி, போய் குடி. சரிம்மா. என்ன கண்ணாயிரம், நேற்று ராத்திரி நிஜமா கோச்சரை வீட்டுல இருந்தியா இல்ல ருக்குவோட கோட்டை வாசல்ல படுத்திருந்தியா? நீங்க எப்படி நினைச்சீங்க? சுந்தரி, இப்ப நான் அதுக்கு என்ன தெரியுமா? யார் மண்டே உருள போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி, அந்த ருக்கு இருக்கால. அம்மா தாயே, கொஞ்சம் நிறுத்திக்கங்க. நான் போனதுக்கு அப்புறம் பம்பு பேசுங்க. இல்லைன்னா ஊர்ல ஏமாண்ட விடணும். உன் புருஷன் போலீஸ்காரர் வேலைக்கு கொஞ்சம் கூட பொறுத்தலடி. என் புருஷன் நாடத்துல நடிக்கிறாரு வேஷ பொருத்தம் பார்க்க. ஆமா, ருக்கு சின்ன சொல்ல வந்தியே. நேற்று ராத்திரி பூராவும் ஓட்ட வாசல்ல ருக்கும் கண்ணாரும் ஒன்னா படுத்திருந்தாங்களா? நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஏங்க இப்படி எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க? ஏதாவது வேலை வெட்டி பார்த்தாதானே ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. ஐத்தியக்காரியா இருக்கிய. தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு சுத்த வச்சு நான் இதுக்காக வேலை பார்க்கணும். என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல, மாட்டு புடிச்சிட்டு போனதுல இருந்து அண்ணனுக்கும் வருமானம் இல்ல, நீங்களும் வேலை எதுவும் இல்லாம இருக்கீங்க. அண்ணிதான் கஷ்டப்படுறாங்க. நன்னிதான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படட்டுமே, உடம்பு என்ன தேஞ்சா போயிடும். வீட்டு நிலைமைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்க. எல்லாம் எனக்கு புரியும். நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தா கிட்ட நைஸா பேசி கொடுத்து எங்க மருமையில காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமா ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கிடுன்னு சொல்றான். புரியுதா இப்போ அவங்க 2 பேரும் எங்க தங்கிதாங்கன்னு? புரியுது புரியுது. நன்னி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசுனியே, ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மயில்வானம் கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். எங்க சோத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி இல்லாததான் பொல்லாதான் பேசுறீங்களே, திங்கிற சோறு சரிக்குமா? நல்லா உடைச்சிருவேன். ஊரே பேசுது, அத பத்தி கவலைப்படாம திங்கிற சோறு சரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்குறியா? ஊர் 1000 பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அண்ணிய பத்தி? சரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணிய கட்டிக்கிடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் தவம் கிடந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிறேன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த கெட்டதா உங்க அம்மா 4 பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா எங்க அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டேன்.
ருக்கு ருக்கு என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, உப்பும் புளியும் சாப்பிடுறேன். ஐயா இத கூட சாப்பிடுவாங்களா? மாசமா இருக்கிறவங்க இது சாப்பிடுவாங்க. என்னங்க இது? நீங்க அப்பா ஆக போறீங்க. நிஜமா? எங்க எனக்கு கொஞ்சம் புளி கொண்டாரீங்களா? நீ சொல்ற நிஜம்னா புளிய மரத்தையே கொண்டு வந்துடுறேன். அம்மா அம்மா என்னப்பா பிச்சமுத்து கோவணத்துடியில காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. எதடா ஏகப்பட்ட பிஸியா இருக்க? ரொம்ப சிரிச்சுக்காத விஷயத்தை சொல்லு. வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான், ஆனா அத வாயால சொல்லணுங்கிறதா எங்க ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருக்கு சொன்னா ஏன் சீக்கிரங்க? நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கோம், ஆனா எங்க பிள்ளைக்கு திறமையான அப்பா இருக்கும். ஒன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பா ஆனது. ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா, ஏய் நாங்க சொல்றோம் கோச்சுக்கிறாங்க. மயில் வாகன மகன் கண்ணாயிரத்துக்கும் உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குதா? நேற்று ராத்திரி கூட கோட்டை வாசல்ல 2 பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. ருக்கு சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு காலையில தான் வந்தா. அவ சொன்னதானே சொல்ற. இப்ப போய் அவளை கேட்டு பாரு, அவ எங்க படுத்திருந்தான்னு. நான் சொல்றது பொய்னா இந்த கால எடுத்துக்கிறேன். அடுத்த பிள்ளைக்கு அப்பாவை போறாடா. அப்பாவை போனா கேட்பேன். ஆமான்னு சொல்லுருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் நீ நேற்று ராத்திரி கோட்டை வாசல்ல படுத்திருந்தேன்னு சொல்றாங்க. நீ சங்கராபுரத்தில் தானே படுத்திருந்த?
வேண்டான்னு சொல்லு இருக்கு. இல்லைங்க, நேற்று ராத்திரி நான் கோட்டை வாசல தான் படுத்திருந்தேன். ஏமா ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி சொக்கு என்ன ஏமாத்திட்டாளா? பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும். என்ன மன்னிச்சிடுங்க. எந்த மருமகளும் பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்ணிட்டேன்பா. வம்ச நூலோட வாழ போறோங்கிற உங்க நம்பிக்கையில நான் மண்ணெல்லி போட்டுட்டேன்பா. மண்ணெல்லி போட்டுட்டேன். என்னைக்கு என் வயசுல இருக்கிற கரு அவருக்கு சொந்தமானதுங்கிற நம்பிக்கை வருதோ அன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு பேரனை தரேம்மா. பேரனை தரேன்.